எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அகேஷ். அதாவது இன்னைக்கு குமரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஃபேக்டரி வந்து இப்போ ஷார்ட்ஸ், ரீல்ஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமா பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பா என்னன்னா நேர்காணல் நிகழ்ச்சி, அதாவது இன்டர்வியூ அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யாருன்னா வளர்ந்து வரும் ஒரு கலைஞர் திரு டோம்னு ப்ரோ அவர்கள். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. எப்படி ப்ரோ இந்த இண்டஸ்ட்ரியில வந்து அதாச்சும் ஒரு ஆக்டிங் இந்த மாதிரி விஷயத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அதாவது பேசிக்கா வந்து என்னோட அ, கலை பயணம் வந்து அ, மார்த்தாண்டம் கிறிஸ்துராஜா கத்தீட்ரல் சர்ச்சில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே தான் என்னோட கலை பயணத்தோட ஸ்டார்ட் அப் வந்து அங்கே தான் ஆரம்பிச்சது. அது எப்படி இருந்துச்சு? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ப்ரோ? எக்ஸ்பீரியன்ஸ் மீன்ஸ் சண்டே ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு ஒரு காம்படிஷன் வைப்பாங்க. ஸோ அதில் வந்து ட்ராமா, சிங்கிங், டான்ஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. அந்த இடத்துல வந்து காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் முதல்ல. அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் எனக்கு கிடைச்சது. ஸோ அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு வளர்ந்து வந்துட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ. ப்ரோ உங்க வீட்ல எல்லாம் சப்போர்ட் தானே ப்ரோ? இப்படி இந்த ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது. ஒரு நிமிஷம், வீட்டில் சப்போர்ட்டு சொல்கிறேன் நான். அதுக்கு முன்னாடி நான் வந்து சர்ச்சில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ், அப்புறம் சர்ச்சில் சண்டே ஸ்கூலுக்கு எனக்கு கற்றுத் தந்த டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு தேங்க் இதன் மூலமாக சொல்லிக்கிறேன். அவங்களும் எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. அப்புறம் வீட்டில் வந்துட்டு ம், அவங்க வந்து பெரிய சப்போர்ட் எனக்கு. கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன் ஆக்சுவலி. ஓகே. அதாவது எல்லா இடத்துலயுமே உங்க நேம் வந்து பிஇசட் டோம்னு இருக்கா? ஆக்சுவலா உங்களோட உண்மையான நேம் என்ன ப்ரோ? உண்மையான நேம் வந்துட்டு டொமினிக் ராஜ். டொமினிக் ராஜ். ஓகே. இந்த டொமினு அப்படின்றது என்னோட நிக் நேம். ஆக்சுவலி காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என்னோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் தோழி ஒருத்தி நிக் நேமா கூப்பிட ஆரம்பிச்சது. ஸோ அது இன்னைக்கு வரைக்கும் தோழின்னா என்ன மாதிரி? தோழி ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்ட். நீங்க ஓகே. நினைக்கிற மாதிரி இல்ல. ஓகே ப்ரோ. ப்ரோ சோஷியல் மீடியால எப்போல இருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சு? சோஷியல் மீடியால ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து நம்ம லாக்டவுன் பீரியட்ல தான் வந்துச்சு. லாக்டவுன் எல்லாருக்குமே ஒரு லைஃப் கொடுத்துன்னு சொல்லலாம். கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த டைம்ல டிக்டாக் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து அ சர்ச்லேருந்து 19 இயர்ஸோட முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு பிறகு ஒரு லாங் கேப். அந்த கேப் வந்து ஜாப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல போயிட்டு. அப்புறம் பார்த்தாச்சுன்னா, ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிருக்கும்போது தான் இப்படி ஒரு டிக்டாக் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வருது. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டா டப் ஸ்மாஷ் மாரி பண்ண ஆரம்பிச்சேன். அது கொஞ்சம் நல்ல ஊக் இன்ட்ரெஸ்ட்டா இருந்தது. ஒரு ஊக்கந்த பூஸ்ட் அப் மாரி இருந்துச்சு. ஸோ அதுல ஆரம்பிச்சது. நல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகி அதுக்கு பிறகு அப்படியே வளர்ந்துட்டு வந்தது. இதுல வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி சைடு, எங்க வீட்டுக்காரங்க இல்ல, ஃபேமிலி சைடுல எல்லாம் வந்து செம்ம திட்டு. அப்படி கழுவி கழுவி எல்லாம் ஊத்துறாங்க. இருந்தாலும் நம்ம அதையெல்லாம் தாண்டி வந்திருக்கோம். நைஸ் ப்ரோ. ஷார்ட் ஃபிலிம் நெறைய ஆக்ட் பண்ணியிருக்கீங்கல்ல ப்ரோ. அதுல உங்களோட பெஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்டின்னா எத சொல்லுவீங்க ப்ரோ? நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா, ஆக்சுவலா ம் ஃபர்ஸ்ட்லேருந்து தான் வரணும். இப்போ ஓ! டிக்டாக் பண்ணிட்டு, அப்புறம் வந்து அது பேன் ஆனோனே ரீல்ஸ் ஆரம்பிச்சோம். ரீல்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து தான் என்ன வந்து அ பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பார்த்து, அதுல ஒரு டைரக்டருக்கு புடிச்சு போய், நம்ம ஊர்க்காரங்க தான். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வந்து மறல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம். அதுல வந்து ஒரு பிரிட்டிஷ் போலீஸ் ஆஃபீசரா வந்திருப்பேன். ஸோ அந்த லுக்கும் அதுல வந்து நம்ம பண்ண அந்த ஒரு கேரக்டர். என்ன கேரக்டரோட அந்த தாக்கம், அதுலேருந்து படிப்படியா நம்மள இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண வச்சது. அப்படி ஒரு 7, 8 படம் பண்ணியிருப்பேன். அதுல பெஸ்ட்டா சொல்லணும்னா, மறல் எனக்கு நல்ல இன்ஸ்பிரேஷன் தந்தது. அதுக்கு பிறகு மை டியர் இறைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருப்பேன். ஸோ அதுல வந்து ஒரு அ அப்பா கேரக்டர் வரும். அதுல ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, அது ரிலீஸ் ஆகி அந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு ஒரு ஒரு பையன் வந்து அப்படி அந்த அளவுக்கு அசிங்கமா திட்டுறான். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது.
அப்போ திட்டு வாங்கும்போது நான் வந்து சக்தி ப்ரோ அது டைரக்ட் பண்ணது. சக்தி ப்ரோட்ட நான் கேட்குறேன். ப்ரோ இப்படி பண்றாங்க. சார் நீங்க என்ன சார் இது வந்து அவார்டு குடுக்குறது மாரி. நீங்க வாழ்ந்திருக்கீங்க அதுல. அதனால தான் வந்து அவன் வந்து திட்டுறான். ஸோ அவன் உங்கள வந்து அந்த அந்த ஒரு கேரக்டராவே நெனச்சுட்டான் அப்படின்னு. ஸோ ஓ! இப்படிப்பட்ட புது புது ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நான் டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது தான், அடுத்தடுத்து வந்து படங்கள்லாம் வந்தது. 1, 2 இப்போ ரிலீஸ் ஆகல. ரோமியோன்னு ஒரு போலீஸ் ஆஃபீசர் மாதிரி ஒண்ணு வந்துச்சு. அப்படி நெறைய கனான் வந்துச்சு. அப்புறம் ஜோக்கர் தாதான்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்துச்சு. ஜோக்கர் தாதாலாம் வந்து ஒரு சேட்டு கேரக்டர். ஓ! ஸோ அதெல்லாம் வந்து நல்ல விதமா பேசப்பட்டுச்சு. அப்புறமா வந்து சைபர் பண்ணோம். ஓ! பாத்தீங்கன்னா ப்ரோ, உங்க எல்லா ஷார்ட் பிலிம்ஸ்லயுமே அந்த போலீஸ் அப்படின்ற கேரக்டர் உங்கள விடாம புடிச்சுட்டே இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் ப்ரோ? அது என்னன்னு தெரியல. எனக்கு அந்த லுக் வந்து அதுக்கு ஆப்ட் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். இப்ப கூட பார்த்தீங்கன்னா, போலீஸ் கட்டிங்ல தான் இருப்பேன். அ அத பார்த்து தான் என்னமோ நெறைய பேர் போலீஸா வரணும். அந்த ஒரு லுக் வந்து கரெக்ட்டா அதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஓ! சூப்பர் ப்ரோ. கடைசியா நீங்க பண்ண அந்த ஷார்ட் பிலிம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ப்ரோ? கடைசியா பண்ண ஷார்ட் ஃபிலிம் வந்து சைபர். சைபர் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா ப்ரோ. அ நல்லா பேசப்பட்ட, நல்ல ரீச் ஆன ஒரு ஃபிலிம். அருமையான ஒரு அனுபவத்த தந்த ஃபிலிம். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, அது ஒரு கேரக்டரையும் தாண்டி அது வந்து அந்த கேரக்டர்னா டான் கேரக்டர் வரும். அதோட இணைஞ்சிருக்கிற கேரக்டருக்கும் எப்படி கனெக்டிவிட்டி எப்படி வரும்? அப்படின்றத கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. அது மாரி டீம் ஒர்க். அதில கிட்டத்தட்ட ஒரு 36, 37 பேரு ஆன் ஸ்க்ரீன்ல பண்ணியிருப்பாங்க. ஆஃப் ஸ்க்ரீன்ல ஒரு 30, 35 பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஃபேமிலியா, டீமா ஒர்க் பண்றது எப்படி? அத வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ நான் மத்த ஷார்ட் ஃபிலிம்கள்ல ஒரு 10 பேர், 12 பேர், 15 பேர் இருக்கிற இடத்துல, இது வந்து கொஞ்சம் கிரவுடா இருந்துச்சு. ஸோ இத எப்படி அது ஒரு புதுவிதமான அனுபவமா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் ப்ரோ. ஃபியூச்சர் ஃபிலிம் எதுலயாவது கமிட் ஆயிருக்கீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. அ கண்டிப்பா. ஒரு 2 ஃபிலிம்ல கமிட் ஆயிருக்கிறேன். இந்த நேரத்துல ஓ! ரொம்ப ஹேப்பியா சொல்லிக்கிறேன். ஒரு 2 ஃபிலிம்ல கமிட் ஆயிருக்கிறேன். அ அது வந்து ஒரு ஃபிலிம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட்டு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. அது வந்து நம்மளோட அ ராக்கெட் சினிமாஸ் ஓகே. நாகர்கோயில் அவங்க பேனர்ல தான் எடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. இன்னொன்னு வந்து நம்ம மணக்குடியிலேருந்து ஒரு டைரக்டர். அவங்களோட அந்த ஃபிலிம்லயும் இப்போ தான் சைன் பண்ணியிருக்கிறேன். ஷூட்டிங் போயிட்டுருக்கு. என்னோட போர்ஷன் வரும்போது நடத்துவாங்க. அதுவும் கிட்டத்தட்ட அ முடிஞ்சிரும். இந்த 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 இயர்ல முடிஞ்சிரும். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயர்ல வந்துட்டு 2 படமும் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ப்ரோ சோசியல் மீடியா இல்லாம, உங்க ப்ரொஃபஷனலா என்ன ஒர்க் ப்ரோ பண்றீங்க நீங்க? அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு. ஆக்சுவலா ஐ அம் எ சிவில் இன்ஜினியர். ஓகே ப்ரோ. ஓகேவா? நான் வந்து அ ஒரு கம்பெனில வந்துட்டு என்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்க ப்ரோ நம்ம இடம் தானா? இல்ல வெளிய எங்கேயாச்சுமா? இல்ல கேரளால. எப்படி ப்ரோ? அப்படின்னா இங்க நடிக்கிறதுக்கும், அங்க ஒர்க்குக்கும் எப்படி ப்ரோ உங்களால டைம் எப்படி குடுக்க முடியுது? கண்டிப்பா நல்ல கொஸ்டின் தான். நமக்கு அதாவது எனக்கு வந்துட்டு ஒர்க்ன்றது ப்ரொஃபஷன். சினிமான்றது பேஷன். ஸோ ஒர்க்கையும் நம்ம சினிமாவையும் வந்து மிக்ஸ் பண்ணி நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒர்க் நம்ம பண்ணும்போது ஒர்க்குக்குள்ள ஸ்பேஸ் குடுக்குறோம். சினிமா பண்ணும்போது ஒரு சண்டே எனக்கு லீவ் இருக்குது. ஷார்ட் ஃபிலிம்ன்ற போது 6 டூ 6 ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டே நான் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிமுக்கே குடுத்துருவேன். அதே மாரி சினிமான்ற போது அ அந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சது. ஒரு 2 வீக்ஸ், 3 வீக்ஸ் எனக்கு டைம் கொஞ்சம் கிடைச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சிருச்சேன். அதுக்கு அடுத்தது நான் வந்துட்டு டைரக்ட்டா சொல்லிட்டேன் டைரக்டர்ட்ட. சண்டே மட்டும் தான் எனக்கு டைமு. ஸோ சண்டே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்துட்டு உங்களுக்கு கோஆப்பரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பண்றது. ஸோ நமக்கு ஒர்க்கையும் இதையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ண முடியாதுல்ல. செப்பரேட்டா தான் பார்க்குறேன். நைஸ் ப்ரோ. ரொம்ப சூப்பரா வந்து டைமையும், இது நம்ம பேஷன் எல்லாத்தையும் கண்டிப்பா, வந்து கண்டிப்பா. கரெக்ட்டா மிக்ஸ் பண்ணிருக்கீங்க ப்ரோ. இல்ல நமக்கு அது வந்து ஒர்க்ல இதெல்லாம் கொண்டு போய் மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா, அது நல்லா இருக்காது. இது 2யுமே பாதிக்கும். கரெக்ட்டா ஷெட்யூல்டு போட்டு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிருக்கீங்க. அப்படி இல்லன்னா, இதுல நமக்கு எதுவும் பண்ண முடியாதுல்ல ப்ரோ. நைஸ் ப்ரோ.
ப்ரோ முன்னாடி எல்லாம் மோட்டிவேஷன் வீடியோ போட்டுட்டே இருந்தீங்க. நான் எல்லாத்துக்கெல்லாம் சரியான ஃபேன் ப்ரோ. ஆனா இப்ப ஏன் ப்ரோ மோட்டிவேஷன் வீடியோ போடுறதே இல்ல? போடுறதுக்கு உண்டான டைம் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஷார்ட் ஃபிலிமு, இதுக்கிடையில ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு டைம் ஒதுக்க வேண்டியிருக்கு. இப்படி இருக்கிறதுனால தான் எனக்கு போட முடியல. ஆக்சுவலி அதுக்கு வந்து நாங்க இன்னொரு ஐடியா பண்ணியிருக்கோம். நம்மளோட கிஃப்ட் சேனல் போர்டுல நான் பேசியிருக்கிறேன். எப்ப ப்ரோ இதெல்லாம்? ஃபர்தரா இனி வருகிற ஃபியூச்சர்ல நமக்கு வந்து மோட்டிவேஷன் வீடியோஸ் நம்ம சேனல்ல போடுறது மாதிரி நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். நான் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவேன் ப்ரோ. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. அதுல என்ன ஆக்சுவலா நம்ம டவுனா இருக்கும்போது அந்த மோட்டிவேஷன் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹைப் அப்படி எகிருது ப்ரோ. அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் உங்க வீடியோஸ் எல்லாம் எனக்கு பார்க்கும்போது. தேங்க்யூ தேங்க்யூ. ப்ரோ இவ்வளவு நேரம் கேட்ட கொஸ்டின் இல்லாம இது கொஞ்சம் சீரியஸான கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். இப்போ கரண்டா நடந்துட்டு இருக்க ப்ராப்ளத்துல எது பெரிய ப்ராப்ளமா நீங்க பாக்குறீங்க? இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். அதாவது பல பிரச்சனைகள் நடக்குது நாட்டுல, உலகத்துல. அதுல மிக முக்கியமான ப்ராப்ளம் அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் தோன்றது உணவில் கலப்படம். அது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா நான் பார்க்கிறேன். அது ஏன் ப்ரோ உணவு? அதாவது உணவு கலப்படம்னா நம்ம வந்து வாழறதுக்கும் மிக முக்கிய அச்சாணி ஒண்ணு உணவு. உடை, உறைவிடம், இந்த 3 சொல்லுவாங்க. உணவு, உடை, உறைவிடம். இதுல வந்து உணவு வந்து நமக்கு மனுஷனுக்கு ஒரு மனுஷனுக்கு சாப்பிடுறதுக்கு உணவு இல்லைன்னா அவனால எதுவுமே ஒரு ஒரு மோட்டாருக்கு என்ஜின் ஆயில், பெட்ரோல் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் மனுஷனுக்கு உணவு. இந்த உணவுலேயே இவங்க கலப்படம். இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அரிசியில ரப்பர் அரிசி வந்துருச்சு, முட்டையில ரப்பர் முட்டை வந்துருச்சு. ஈவன் நம்ம சாப்பிடுற பழங்கள்ல இங்க நாட்டுல கொண்டு வர நம்ம கிராமப்புறங்கள்ல இருந்து எடுத்துட்டு வராங்க. ஆனா வியாபாரிகள் லாபத்திற்காக கல்லு வச்சு பழுக்க வைக்க மாம்பழம் எடுத்துட்டு வராங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் ப்ரோ. வாட்டர் மெலோன்ல சிரிஞ்சில கலர் அடிச்சு ஏத்துறாங்க. பார்த்திருக்கீங்க? வீடியோ எல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? பார்க்கலாம். பாக்குறேங்க. அது மாதிரி மேலை நாடுகள்ல தடை செய்யப்பட்ட பொருட்கள், பானிபூரி, அப்புறம் இந்த குர்குரே, நூடுல்ஸ், இப்படிப்பட்ட செர்லாக்ல வந்து சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி பண்ணி, அதாவது வெளிநாடுகள்ல எல்லாம் வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க. செர்லாக்ல சுகர் கண்டென்ட் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சுகர்னால ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணாங்க. ஆனா நம்ம நாடுல வந்துட்டு அது வெகுவா சந்தைகள்ல கிடைக்குது, மார்க்கெட்ல வருது. இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா நான் பாக்குறேன். சரி ஓகே ப்ரோ. இதுக்கு சொல்யூஷனா என்ன பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு உங்க ஒரு தாட்? சொல்யூஷன் வந்து நம்ம தான் பண்ணணும். அதாவது உணவு பரிவர்த்தனையில இருக்கிற சிறு குறு முதலாளிகள்ல இருந்து நம்ம உணவு சம்பந்தமா இருக்கிறவங்க, அதாவது ஹோட்டல், ஃப்ரூட் ஸ்டாலு, இவங்களோட ஒரு அவேர்னஸ் வேணும். இந்த ஒரு பொருள் வந்துட்டு செக் பண்ணி, அதாவது ஃபுட் இன்ஸ்பெக்டரும் ஃபுட் டிபார்ட்மெண்ட்டும் வந்து எப்பவும் செக் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹோட்டல்ல எல்லாம் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு ஹோட்டல்ல அந்த இறைச்சியில வந்துட்டு ஏதோ பல்லியா என்னமோ மிக்ஸ் ஆயிருந்தது. நம்ம இடங்கள்ல இந்த மாதிரி நியூஸ்கள் வரும்போது நமக்கு பதட்டமா இருக்கு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நம்ம தான் முன்கை எடுக்கணும். முன்னாடி எல்லாம் 80, 90, 100 வயசு வரைக்கும் உயிரோட இருந்தாங்க. இப்ப எல்லாம் வந்து ஒரு 40, 50 வயசு தாண்டுவாங்கன்னாலே கஷ்டமா இருக்கு. ஏன்னா 35 வயசு, 30 வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. 10 வயசு குழந்தைக்கு சுகர் இருக்கு. என்ன பண்ணுவீங்க? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்டான இஷ்யூ. இதுக்கு சொல்யூஷன் வந்து நம்ம தான் தேடிக்கணும். நம்ம தேடிக்கணும்னா மக்களோட இருக்கிற மக்களா நம்ம. அதாவது இது எல்லாமே பணத்துக்காக தான் செய்றாங்க. நீங்க வேற எந்த ஒரு தொழில எடுத்து நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஓடுங்க. அத பத்தி நமக்கு கவலை கிடையாது. ஆனா சாப்பாடுன்றது நீங்க எதுக்கு பணம் சம்பாதிக்கிறீங்க? வருங்கால அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறீங்க. அப்படித்தானே? ஆமா ப்ரோ. கண்டிப்பா. இப்போ ஒவ்வொரு உணவுன்னு சொல்லும்போது ஒவ்வொன்னும் உணவு சங்கிலியா தான் வருது. இப்போ ஹோட்டல் நடத்துறவங்க மட்டும் இல்ல. ஃபுட்டுன்னு சொல்லும்போது பல இதுலயா வருது. பல டைப்லயா வருதுல்ல. ஃப்ரூட்ஸ்ல வருது, வெஜிடபிள்ஸ்ல வருது. அப்புறம் என்னது எல்லா வித
உணவு பழக்கங்கள்ல என்ன இருக்கோ அந்த கடைகள்ல எல்லாத்துலயும் வருது. சரி, ஒரு கடையில தான் வந்து இப்படி பண்றாங்கன்னா, அவன் மட்டும் பணக்காரன் எல்லாத்துலயும் பண்றாங்க. இவங்க எல்லாரும் வந்து அடுத்த தலைமுறைக்காக வேண்டி தான் பண்றாங்க. சோ நீ சேர்த்து வச்சு என்ன குடுக்குறீங்க? அடுத்த தலைமுறைக்கு ஒரு நோய தான் குடுத்துட்டு போறீங்க. அடுத்த தலைமுறை வருவனும் இத தான் பண்ணுவான். அப்ப அவனுக்கு ஆயுசு நீங்க வந்து நம்ம தாத்தாக்கள் எல்லாம் 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. நம்ம ஒரு 50, 60 வரைக்கும் கூட அ பாசிபிள் இருக்கு. அடுத்து நீ வர தலைமுறை 30 வரைக்கும் தெரியல. சோ அததான் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம இப்பவே வந்து இந்த உணவு பரிவர்த்தனையில லாபம் ஈட்டுறத தவிர்த்து, நம்ம ஆரோக்கியமான பழைய முறைகள்ல உள்ள ஆரோக்கியமான ஒரு விஷயத்த நம்ம தான் கையில எடுத்து இந்த ப்ராப்ளத்த சால்வ் பண்ணணும். சோ இத சீரியஸான இஷ்யூவா எடுத்து பார்க்கிற, அதாவது உணவு பரிவர்த்தனையில இருக்கிற, உணவு பரிமாறப்படுற பல தரப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எல்லோரும் விழிப்பா இருங்க. அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு உதாரணமா, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு அ வாழ்க்கைய அவங்களுக்கு குடுக்கணும். அதுக்கு ஆரோக்கிய கேட்டிருக்கும், அவங்க ஆயுசுக்கும் நம்ம நம்ம ஒரு கேரண்டியா இருக்கணும். நம்மளே அது விஷத்த புகுத்துற ஒரு ஆளா இருந்துறக்கூடாது. விழிப்பா இருங்க. அப்படின்னு சொல்றது தான் என்னோட கருத்து. ஓகே ப்ரோ. ரொம்ப ரொம்ப ஒரு நானே இன்ஸ்பயர் ஆயிட்டேன் ப்ரோ. அப்போ பார்க்குறவங்க எவ்வளோ இன்ஸ்பயர் ஆவாங்க? இல்ல, எனக்கு அந்த இந்த சமூகத்துக்கு மேல இதனால தான் ஒரு பெரிய ஒரு கோவமே இருக்கு. சோ அதனால தான் கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசிட்டேன். சாரி. பட்டு ஆக்ரோஷம் எல்லாம் தெரியல ப்ரோ. நடக்கிறத அப்படியே உண்மையா அப்படியே சொன்னீங்க. அது ரொம்ப இதா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொல்லோ என்ன சொல்றதுன்னே வார்த்தையே வரல ப்ரோ. அப்படியே அப்படியே ரொம்ப சைலண்டா ரொம்ப இதா இருக்கு. ஆமாங்க. அவர் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மதான். நம்ம இங்க அத ஃபாலோ பண்றதே கிடையாது. இனியாச்சும் அந்த ஃபுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அத நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதோட நான் இந்த நிகழ்ச்சிய வந்து முடிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்களோட வேல்யூபிள் டைம தேங்க் எங்களுக்காக யூ. ஒதுக்கி ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது உங்க இன்ஃபர்மேஷன தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க மூலமா இன்னொரு இன்ஃபர்மேஷன் நாங்க கத்துக்கிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ வந்ததுக்கு. தேங்க் யூ. தேங்க் யூ.